நோக்கி கரமி சேர்த்து இணைந்து வாருங்கள். நன்மை தீமை தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கிளைகளே கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமி சேர்த்து இணைந்து வாருங்கள். நம்மை தீங்கும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய எண்ணெயின் அன்பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Bliss, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intents yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது. இது அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாக இருந்த கயபாசின் மூலம் ஆண்டவர் உரைத்த இறைவாக்காக யூதர்கள் நம்புகின்றனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த செல்வாக்கும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் தலைமை குருக்களையும் கதிகலங்க வைத்தது. இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லா மக்களும் இவன் பின்னால் சென்று விடுவார்கள். கடைசியில் ரோமை அரசாங்கம் நம்மீது கோபம் கொண்டு நம் நாட்டையும் நம்மையும் அழித்துவிடும். எனவே ஒரு நாட்டிற்காக, நம் நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலைமை குருக்களும் பரிசேயர்களும் கொலை செய்ய திட்டமிடுகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை புனித வாரத்தை நாளை நாம் தொடங்க இருக்கின்றோம். இயேசு நமக்காக, நம்முடைய மீட்புக்காக பாடுகளை ஏற்கப் போகிறார். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவர் நாம் விரும்பிய அந்த மீட்பை நமக்கு பெற்றுத்தர கிறிஸ்துவின் மீது நாம் கொண்ட அந்த நம்பிக்கையும் ஆழ்ந்த எதிர்நோக்கும் நமக்கு மீட்பை பெற்றுத்தர வேண்டும். உயிர்ப்பினுடைய மாட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புதுப்பிறப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமனைவராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே. இவ்வாறுநிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்களின் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரவேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரவேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வச் சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததும் ஆகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரவேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்த மந்தை காப்பது
மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். கடலோர பகுதிகளில் அறிவியுங்கள். இஸ்ராயேலரை சிதறடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார். வலியவன் கையை நின்று விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களில் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனை நம்பிக்கை கொள்வர். அப்போது உரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையே என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்துக்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடலின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கவும்
நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்திலிருந்து அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராஹிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கி இருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பல நாட்டுப்புறங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கேயே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடத்தை யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஜெர்மனியை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரர் ஆல்ஃபிரட் வண்டர்ஃபில்ட். இவர் 1915 ஆண்டு ஒரு சொகுசு கப்பலிலே பயணம் செய்கின்றார். பயணம் நன்றாக சென்று கொண்டிருந்த வேளையில் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஜெர்மனியின் கடற்படை வீரர்கள் லூசிட்டானியா கப்பலை எதிர்நாட்டு கப்பலென நினைத்து தவறுதலாக சுட்டுவிட்டனர். இதனால் அந்த கப்பல் தீப்பற்றி எரிந்தது. கப்பலில் பயணம் செய்த பயணிகள் யாவரும் உயிருக்காக போராடிய போது ஆல்ஃபிரட் வண்டர்ஃபீல்ட் அவர்களை உயிர்காக்கும் படகுகளில் ஏற்றி கரைக்கு அனுப்பி வைத்தார். தவிர உயிர் கவசம் லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்த ஒரு தாய்க்கும் அவருடைய குழந்தைக்கும் தன்னுடைய உயிர் கவசத்தை கலற்றி கொடுத்து அவர்களது உயிரையும் காப்பாற்றினார். இப்படி அவர் பயணிகளின் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கும் போது தண்ணீரில் மூழ்கி இறந்து போனார். இந்த ஆல்ஃபிரட் வண்டர்ஃபில்லை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி உண்டு. அவர் கடலில் மூழ்கி இறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1912 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் நாள் டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கி அதில் பயணம் செய்த ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் அல்லவா? அதில் அவரும் இறந்திருக்க வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் தனது பயணத்தை ரத்து செய்ததால் அவர் உயிர் பிழைத்தார். ஆனால் 1915ஆம் ஆண்டு நடந்த இந்த விபத்தில் பயணிகளை காப்பாற்றும் பொருட்டு தன் உயிரை இழந்தார். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த ஆல்ஃபிரட் வண்டர்ஃபில்ட் மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நம்பி வந்த தன்னுடைய பிள்ளைகளுக்காக, சிதறி கிடந்த இஸ்ராயலை ஒன்று சேர்ப்பதற்காக தன்னையே தியாகம் செய்ய முன் வருகிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு லாசரை உயிர்ப்பித்த அந்த நிகழ்வுக்கு பிறகு அநேக மக்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுவதை கண்ட தலைமை குருக்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இவரை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவர் பின்னே சென்று விடுவார்கள், பிறகு ரோம் நம்மை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும், நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பரிசேயர்கள் என்பவர்கள் சட்டத்தின் மீது, சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து
சட்டத்தை அதிகமாக மிக நுணுக்கமாக கடைபிடித்து வந்தவர்கள். சதுசேயர்கள் என்பவர்கள் மிகுந்த வசதி படைத்தவர்கள், அரசியல் ஆதாயம் தேடுகின்றவர்கள். தங்களுடைய அரசியல் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள, இந்த பணபலத்தை, அதிகாரத்தை, செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள விரும்பியவர்கள். அங்கிருந்த குருக்களில் பலர், பெரும்பாலானோர் சதுசேயர்களாக இருந்தார்கள். எனவே இவர்கள் தங்களை தக்க வைப்பதற்காக, தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களுக்கும் ரோமைக்கும் சுமூகமான உறவு இருக்கும் என்பதற்காக, இப்படியே நாம் இவரை விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். ஆக ரோமை அரசாங்கம் நம்மையும் நம் இனத்தையும் அழித்துவிடும். காரணம் என்றால் எல்லோரும் இவர் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். அதனால தான் கயப்பா சொல்கிறாரு, இனம் முழுவதும் அறிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது. இன்றைய நற்செய்தி வாசகம். எனவே ஆண்டவர் இயேசு எல்லோரையும் ஒன்று சேர்ப்பதற்காக இறக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் நூலிலே சிதறுண்ட இஸ்ராயேல் மக்களை கடவுள் ஓர் நாட்டராக்குகின்றார். பிறகினத்தார் என பிரிந்திருந்த மக்களை ஒன்று சேர்த்து ஆண்டவர் இயேசு எல்லாரையும், யூதர்கள், பிறகினத்தார், தி ஜென்டைல்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய பிள்ளைகளாக்குகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி முன் உதாரணமாக கொண்டுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய செல்வாக்கு, இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை பரிசேயர்களை, தலைமை குருக்களை கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு தூண்டியது. தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இயேசுவை அவர்கள் கொலை செய்ய விரும்புகிறார்கள். இது நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நேற்று கூட நாம் சிலுவை பாதையை தியானித்தோம். அதிலே வந்த அந்த காட்சிகள், குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை பாதை அல்லது ஆண்டவருடைய பாடுகள். நாளை நாம் பாடுகளினுடைய குருத்து ஞாயிறை தொடங்க இருக்கிறோம். இந்த புனிதமான எருசலேம் பயணத்தை நினைவு கூறுகின்ற நாளை ஆண்டவர் இயேசு பாடுகளை ஏற்க செல்லுகின்ற அந்த நேரம். எனவே அந்த காட்சிகள், அதிகமான காட்சிகள் நம்முடைய மனதிலே இருக்கும். த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற அந்த திரைப்படத்தை பற்றி, அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2004ஆம் ஆண்டு 2004, the movie Passion of Christ is remembered not only because of its new depiction of Christ's suffering, but also because of what happened behind the scenes. 2004 வெளிவந்த அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற திரைப்படம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை மட்டுமல்ல, அந்த காட்சிகளுக்கு பின்னால் நடந்த ஒரு சில நிகழ்வுகளையும் அது சுட்டி காட்டுகிறது. என்ன Jim Caviezel, the actor chosen to portray Jesus, endured much pain while filming the crucifixion. அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை ஏற்று நடித்தவர் ஜிம் கவிசல் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஆண்டவருக்காக. அவர் இந்த பாடுகளை, இதை படமாக்கிய பொழுது பல்வேறு விதமான துன்பங்களை அவர் சந்திச்சிருக்கிறார். During the production, தயாரிக்கின்ற பொழுது, he was struck by lightning while hanging on the cross. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மின்னலால் தாக்கப்பட்டார். He disclosed his shoulder while carrying the 150-pound wooden cross. 150 பவுண்ட் உள்ள அந்த சிலுவை அவர் சுமந்து சென்றபோது அவருடைய ஷோல்டரு டிஸ்லோகேட்டட் ஆயிடுச்சு. He suffered hypothermia, pneumonia and wounds from a real scourge that tore his flesh open. அவ்வளவு வெயிட்டான அந்த பாரமான சிலுவையை தூக்குனதுனால ஹைப்போதெர்மியா, நிமோனியா, இன்னும் அந்த கிழிந்த அவருடைய அந்த காயங்களால் மிகுந்த பாடுகள் பட்டார். For days he struggled much because of the cold and pain. கோல்டுனாலையும் வலியாலையும் நீண்ட நாட்கள் அவர் கஷ்டப்பட்டார். His body was so battered by the end, he said. எந்த அளவுக்கு அவர்
ரொம்ப கஷ்டப்பட்டார்னா கடைசியில் முடிவில் அவர் என்ன சொல்கிறார், ஐ டிடன்ட் ஜஸ்ட் ப்ளே கிரைஸ்ட், ஐ ஃபெல்ட் crucified. நான் இயேசுவாக நடிக்கவில்லை, நான் சிலுவையில் அறையப்பட்டதை உணர்ந்தேன். ஐ ஃபெல்ட் crucified. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, the people told him to stop filming, படத்தை எடுக்கிறத நிப்பாட்டுங்க. டாக்டர்ஸ் warned him it was dangerous, இது ரொம்ப ஆபத்து, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நடிக்க வேண்டாம் என்று டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். பட் he continued offering his pain for a purpose. ஆனால் அவர் தொடர்ந்தார். இவர் அந்த வழிகளையெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக நான் இதை ஏற்றுக்கொள் என்று தொடர்ந்தார். Caviezel would later echo in various interviews. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் நிறைய பாதிப்புகளை அல்லது மக்களுடைய மனதில் ஆழ முடியாத, அதாவது ஒரு நீக்க முடியாத நினைவுகளை அல்லது மக்களுடைய வாழ்க்கையை இது மாற்றிய பொழுது பல இன்டர்வியூகளில் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, we all want resurrection, நம்ம எல்லாரும் உயிர்ப்பு வேணும்னு நினைக்கிறோம், but most of us don't want the suffering that leads to it. பல நேரங்களில் அந்த உயிர்ப்புக்கு இட்டு செல்லுகின்ற துன்பத்தை நாம் விரும்பவில்லை. we don't want the suffering. So this wasn't just a movie, இது ஒரு படம் அல்ல, this was a mission. இது எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மிஷன், ஒரு பணி என்று, ஒரு இலக்கு என்று அந்த படத்தினுடைய ஆண்டவர் இயேசுவை ஏற்று நடித்த ஜிம் கவிசல் கூறுகிறார். இட் வாஸ் அ மிஷன். அதனால தான் அந்த படத்தை பார்த்த பலர் ஃபைண்டிங் ஃபெய்த், ரிப்பெண்டன்ஸ் அண்ட் ஹீலிங் த்ரூ தட் ஃபில்ம், அதன் மூலமாக சிலர் குணமடைந்திருக்கிறார்கள், நம்பிக்கை பெற்றிருக்கின்றார்கள், மனமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் God uses suffering to redeem the world. இந்த உலகத்தை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு பாடுகளை பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய பாடுகளுடைய ஞாயிறு நாளை நாம் கொண்டாடி இருக்கிறோம், குருத்து ஞாயிற்கு நாம் நுழைய இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் செய்த நன்மைகள் அவருக்கு எதிராக அல்லது when good is met with hatred we have to remember, எல்லாமே நாம் செய்கிற நன்மை நமக்கே அது தீமையாக மாறும். எவ்ரிதிங் லைஃப் ஹேப்பன்ஸ் ஃபார் குட், எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்குது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் for those who love God, கடவுளை அன்பு செய்கின்றார்கள். ரோமன்ஸ் 8:28. அப்போது நாம் இந்த புனித வாரத்தில் நுழையிருக்கிற நேரத்தில் நம்முடைய வழிகளும் நம்முடைய தோல்விகளும் நம்முடைய சவால்களும் அதற்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று அவர்கள் திட்டமிடுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வந்த அந்த சூழ்ச்சிகளிலே நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். So many others began to have greater bitterness towards this man who was working wonders. அவர் செய்த புதுமையினால் அவருக்கு அது சாவை தேடி தந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொள்ளுகின்ற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுகின்ற போது நமக்கும் அத்தகைய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் பல நேரங்களில் the good that the Lord has done, ஆண்டவர் செய்த அந்த நன்மை was apparently turning out to be evil for the Lord. அவருக்கே அது தீமையாக இருந்தது. லாசரியாவை உயிர்ப்பித்தது அவருடைய வாழ்வுக்கு வழி தேடியது. ஆண்டவரை கொல்ல திட்டம் தீட்ட அது வழி செய்தது. பல நேரங்களில் நமக்கும் இத்தகைய காரியங்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு ஜீசஸ் ஹேட் grown to be a big threat for them. அவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய பதவிகளுக்கு, அவர்களுடைய செல்வாக்கிற்கு, அவர்களுடைய அதிகாரத்திற்கு ஆண்டவர் இயேசு ஒரு த்ரெட்டாக இருந்தார், பயமாக இருந்தார். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பாப்புலாரிட்டியும் அவர் கொண்ட செல்வாக்கும் அவர்களை அசைத்தது, அஞ்ச வைத்தது. இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவுக்காக, ஆண்டவர் இயேசை கொல்வதற்கு அவர்கள் ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவை தேடினார்கள். High priest suggested a quick solution to kill Jesus. அதனால் இவர் வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முடிவு எடுத்தாங்க. பட் இன் லைஃப் எவ்ரிதிங் ஹாஸ் அ பர்பஸ். ஒரு மிஷன், ஜிம் கவிசல், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது.
ஏன்னா கடவுள்தான் இந்த உலகத்தை தீர்மானிக்கின்றவர், பாதுகாக்கின்றவர். என்ன பண்ணாங்க? தி பிளாட்டட் டெத் பட் காட் பிளான்ட் லைஃப். அவர் அழிக்க நினைச்சாங்க, ஆண்டவர் வாழ்வாக மாறினார், உயிர் தெழுந்தார். தி சாட் ஃபார் பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் ஆதாயத்திற்காக இவரை விட்டா நமக்கு போயிடும், நம்முடைய அதிகாரம் போயிடும் நினைச்சாங்க. பட் காட் என்ஷூர்ட் ஸ்பிரிச்சுவல் கெயின், ஆன்மீக பலம் கிடைத்தது. தே ஹோப் டு ஸ்பேர் ஒன் நேஷன், ஒரு நாட்டை அவர்கள் இழக்க காப்பாற்ற நினைச்சாங்க. The whole world, God saved the whole world. கடவுள் உலகத்தையே மீட்டார். They intended the worst evil for Jesus. இயேசுவுக்காக ஒரு தீமையை அவர்கள் விரும்பினார்கள். But God turned it into the greatest good. அதை பெரிய நன்மையாக மாற்றினார். கடைசியில் they wished to scatter all his followers. இயேசுவினுடைய நம்பிக்கையாளர்கள் எல்லாம் அவர்கள் சிதறடிக்க பார்த்தார்கள். God brought them together as one holy nation. சிதறி போன இஸ்ராயலை, யூதர்களையும் புறவினத்தாரையும் ஆண்டவர் இயேசு ஒன்றாக கொண்டு வந்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பலன் நடக்கும். சில காரியங்கள், the events we think are bad, நமக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறது, have purpose in God's mind. கடவுளுடைய நல்லதாக மாறலாம். The moments that we consider as unlucky, இதெல்லாம் அன்லைக்கு நினைக்கிறது, can be turned to a blessing by God. அப்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவருடைய போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக நினைக்கின்ற பொழுது, அல்லது இது நமக்கு புரிந்து கொள்ள நினைக்கின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய துன்பங்களுக்கு கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அப்போது ஆண்டவர் இயேசு சிலுவையின் வழியாக, the cross is the way of God, அதுதான் கடவுளுடைய வழியாக இருந்தது. It was mysterious to us but life saving for the world. கடவுள் இந்த உலகத்தை மீட்பதற்கு ஒரு கருவியாகப்பட்டது. ஸோ ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்கின்ற வார்த்தை, எல்லா சூழலிலும் what is important to get discouraged or disheartened, நடக்கிற சுமூகமான கஷ்டமான காரியமான நேரத்தில் நாம் நினைக்க வேண்டியது, நாம் யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், டு seek the Lord wholeheartedly in all the situations. எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை தேட வேண்டும், கடவுளை நோக்கி நாம் செல்ல வேண்டும். டு பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட் இன் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அண்ட் பேஷன்ஸ், பொறுமையாக நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் அவரிடத்திலே நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நிச்சயமாக டு பி ஸ்ட்ராங்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல், தைரியமாக துணிச்சலோடு, ஃபைண்டிங் ஸ்ட்ரென்த் இன் த லவ் ஆஃப் த லார்ட், கடவுளுடைய அன்பிலே நாம் பலத்தை பார்க்கின்ற போது, எஸ் எவ்ரிதிங் லைஃப் ஹேப்பன்ஸ் ஃபார் குட், நடக்கிற எல்லாமே நல்லதாக நடக்கும். எவ்ரிதிங் ஹஸ் அ பர்பஸ், எவ்ரிதிங் ஹஸ் அ மிஷன். ஒருவன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லதுன்னு நினச்சாங்க. அந்த ஒருவனால் இந்த உலகத்தை மீட்க முடிந்தது. அந்த புனிதத்தை நாம் நாளை தொடங்குகிறோம். நம்மையே நாம் புனிதமாக்கி இயேசுவின் பாடுகளில் பங்கேற்போம், உயிர்ப்பின் மாட்சியை கொண்டாடுவோம். என்னை தந்தீர், எல்லாம் தந்தீர், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தீர், உமக்கே தந்தீர், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தீர், எல்லாம் தந்தீர், என் வாழ்வை பலியாகவே. சகோதர சகோதரி, முடிதமான பலி எல்லாம் கிடைத்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாகச் செய்து
நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும், சிலுவையில் அறையுண்டவர்களின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணமும் கூடியும் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து படியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் எழுத்திரள திருவுளம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி.
இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணையில் கனிந்த உறவிது, அருளினில் இழைந்த உறவிது, இறைவனின் பாசமொழிது, இதயத்துள் வீசும் ஒளிது. கருணையில் கனிந்த உணவிது, அருளினில் இழைந்த உறவிது, இறைவனின் பாசமொழிது, இதயத்துள் வீசும் ஒளிது. இதை உண்ணும் எவரும் என்று நீ பசியை அறிந்தினார், இதை பகிரும் எவரும் என்று நீ தாக தெரிந்தினார். இதை உண்ணும் எவரும் என்று நீ பசி அறிந்தினார், இதை பருகும் எவரும் என்று நீ தாகம் தெரிந்தினார். என் உடலில் இதை உண்ணவாருங்கள், என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். என் உடலிது இதை உண்ண வாருங்கள், என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். உண்ணும் போது இறைவனின் திருவுடலாகிறோம், உலகம் வாழ நம்மை வழங்கும் அழைப்பை பெறுகிறோம். உண்ணும்போது இறைவனின் திருவுடலாகிறோம், உலகம் வாழ நம்மை வழங்கும் அழைப்பை பெறுகிறோம். நற்கருணையாகிறோம். வாழ்வு தரும் வானமுதை உண்ண வாருங்கள், அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவை மண்ணில் சேருங்கள். வாழ்வு தரும் வானமுதை உண்ண வாருங்கள், அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவை மண்ணில் சேருங்கள். கருணையில் கனிந்த உணவிது, அருளினில் விளைந்த உறவிது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையல்பிலும் பங்கு பெறச் செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, மன்றாடுமது திருவைக்கு இறங்கியருளும். இதயங்களை பக்கம் திருப்புகின்றவர்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமகனின் இறப்பினால் மீட்கப்பட்டவர்களை பாவத்தினால் தாக்கப்படாமலும் இன்னல்களால் அலைக்கழிக்கப்படாமலும் காத்தருள்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை விட நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியிலும் அது மாட்சிக்காகவும் அன்னையின் போலுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்னும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படைத்தை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவருமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆண் உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்படுவோர், வறுமையற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்துவிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் கூடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இலாசம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது
போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, O Lady of Health, Balangani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அருள்நிறை மரியே, இறைவனின் தாயே, உன் பதம் நாடி வந்தோ. என் குறை தீர்ப்பாய் நம்பிய வந்தோம், பரிந்துரை